சொந்தங்களுக்கு வணக்கம். நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பதிவும் பார்த்துட்டு வரோம்ல, அதன் அடிப்படையில் இன்னைக்கு ஆன்மீக பதிவு வெள்ளிக்கிழமை. இன்றைய பதிவில் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான். இஸ்லாமியர்களுக்கு பொதுவாகவே 5 பெரும் கடமைகள் உண்டு. இந்த 5 பெரும் கடமைகளை அவங்க வாழ்நாளில் கண்டிப்பாக செஞ்சே ஆகணும். இது முதல் கடமை என்ன அப்படின்னா கலிமா, அதாவது அல்லாஹ் ஒருவனையே கடவுளாக கொண்டு அவருடைய தூதுவராக முகமது நபியை ஏற்றுக்கொள்றது. இது ஒன்று. ரெண்டாவது 5 வேளை தொழுகை செய்யணும். இது 2. மூணாவது கடமை ஜகாத், அதாவது நம்ம ஆண்ட வருமானத்தில் ஒரு பங்காவது ஏழைகளுக்கு தானம் செய்யணும். அது 3. நாலாவது கடமை என்ன அப்படின்னா புனித மாதமான ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்பது. 30 நாள் அல்லது 29 நாள் நோன்பு நோக்கணும். அதுக்கப்புறமா 5வது கடமை நம்ம ஹஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஹஜ் யாத்திரை போகணும். ஒரு நம்ம அரபு மாதங்களில் கடைசி மாதம் துல்ஹஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதத்தில் நம்மளால் பொருளாதாரமும் நமக்கு உடல் நலமும் இருந்ததுன்னா நம்ம ஹஜ் யாத்திரை புனித மெக்காவுக்கு போகணும். அது நம்ம வாழ்நாளில் ஒரு ஆயுளுக்கு ஒரு முறையாவது போயிட்டு வரணும். ஆனால் கடன் வாங்கியோ இல்லை தமக்கு உடல்நிலை சரியில்லாத நேரத்துலையோ அப்படி ஹஜ் யாத்திரை போகணும்னு அவசியம் கிடையாது. அப்படி போகிறதா அல்லாஹ் ஏற்றுக்கவும் மாட்டார். அதனால் இந்த ஒரு விஷயங்களை கடைபிடிக்கிறது இஸ்லாமியர்களுக்கு ஒரு 5 பெரும் கடமைகளாக இருக்குது. இதில் நான் இப்போ சொன்னேன்னா ஹஜ் யாத்திரை. சரி, இந்த ஹஜ்ஜு அதாவது துல்ஹஜ் இந்த மாதத்தில் ஒரு புனித நாளும் வருது. என்ன அப்படின்னா நம்முடைய பக்ரீத் திருநாள். பக்ரீத் திருநாள் அப்படின்னா ஹஜ் திருநாள்னு சொல்லுவாங்க, தியாக திருநாள்னு சொல்லுவாங்க, அப்புறம் ஈகை திருநாள்னு சொல்லுவாங்க. இப்படி பல பேர்களை கொண்டு இஸ்லாமியர்களால் உலக அளவில் பெரும் மகிழ்ச்சியோடு கொண்டாடப்படும் விழா தான் இந்த பக்ரீத் திருநாள். சரி, இந்த பக்ரீத் திருநாளை ஏன் தியாக திருநாள் சொல்கிறாங்க? ஏன்னா இதுக்கு காரணம் நம்ம அல்லாஹுடைய ஒரு தூதர் தான். என்னன்னா அல்லாஹுடைய ஒரு தூதர்களில் ஒருவரான இப்ராஹிம் நபி. இந்த இப்ராஹிம் நபிக்கு ரொம்ப நாளாக குழந்தையே கிடையாது. குழந்தை கிடையாத நேரத்தில் அவருடைய 2வது மனைவியான ஹாஜிரா அம்மையாருக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அங்கே அந்த குழந்தை பேர், அதாவது ஒரு பாலகன் பிறக்கிறார். அந்த பாலகன் பேர் தான் நம்ம இஸ்மாயில் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இஸ்மாயில் வளர்றாரு. வளர்ந்து அவருடைய ஒரு பாலிய பருவம், அதாவது ஒரு 12 வயசு இல்லை 11 வயசுன்னு சொல்லலாம். அந்த பருவத்தில் இப்ராஹிம் நபியுடைய கனவுல அல்லாஹ் தோன்றி உன்னுடைய மகனான இஸ்மாயில எனக்கு பலி கொடுப்பாயாக அப்படின்னு சொல்றாரு. அப்படி கட்டளையிட்ட உடனே இப்ராஹிம் நபியும் என்ன பண்றாரு, ஏன்னா அவர் கடவுள், நம்ம எவ்வளோ வரங்களை அவர்கிட்ட கேட்குறோம், அவர் நம்மக்கிட்ட கேட்கும் போது நம்ம அவர் கொடுத்து தானே ஆகணும். அதனால போய் இஸ்மாயில்கிட்டையும் ஹாஜிராமையிட்டையும் இதை சொல்றாரு, அல்லாஹ் கட்டளையிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே அவங்களும் ஏன்னா அதை மகிழ்ச்சியோடு அவங்க ஏற்றுக்கிறாங்க. சரி, இது அல்லாஹின் கட்டளை, கண்டிப்பாக நிறைவேற்றணும் அப்படின்னு இஸ்மாயிலுடைய அனுமதியோட அவரை பலி கொடுக்க முன் வந்துடுறாரு இப்ராஹிம் நபி. அப்படி முன் வரும்போது நம்ம அல்லாஹ் இறைவன் ஒரு சிப்ரியல் அப்படின்ற ஒரு வானவரை நமக்கு இங்கே பூமியில் அனுப்பி இந்த இஸ்மாயில பலி கொடுக்க போகும்போது அதை தடுத்து அதுக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுத்து இதை நீ இஸ்மாயிலுக்கு பதிலாக பலி கொடு அப்படின்னு இறைவன் கட்டளையிடுறார். அதுக்கப்புறம் அந்த ஆட்டுக்குட்டியை வெட்டி பலி கொடுக்குறாங்க. அப்போ அல்லாஹ்காண்டி தன் மகனையே தியாகம் பண்ண துணிஞ்ச இப்ராஹிம் நபியை நினைவு கூற விதமாக தான் இந்த பக்ரீத் திருநாளில் நிறைய பேர் சிறப்பு தொழுகையெல்லாம் இஸ்லாமியர்கள் நடத்துவாங்க. நிறைய புத்தாடைகள் அணிவாங்க, மகிழ்ச்சியோடு இருப்பாங்க. இப்ராஹிம் நபியோட இந்த தியாகத்தை நினைவு கூற விதமாக தான் இந்த தியாக திருநாள், அதாவது பக்ரீத் திருநாள் கொண்டாடப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் ஆடு, மாடு, ஒட்டகம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு மாமிசத்தை வாங்கி அந்த மாமிசத்தை 3 பங்காக பிரிப்பாங்க. அந்த 3 பங்கில் ஒரு பங்கு அண்டை வீட்டார்கள் நண்பர்களுக்கும், 2வது பங்கு ஏழைகளுக்கும், 3வது பங்கு தன் வீட்டுக்கும் சமமாக பிரித்து தருவாங்க. இது எல்லாரும் இந்த நாளில் பக்ரீத் திருநாளில் யாருமே பட்டினியாக இருந்துடக்கூடாது, எல்லாரும் சாப்பிடணும். ஏழைகள் முதல் பணக்கார வரை எல்லாருமே சாப்பிடணும். இந்த பக்ரீத் திருநாளை யாருமே பட்னியா இருந்துடக்கூடாது அப்படின்றதுக்காண்டி இஸ்லாமியர்கள் இந்த முறையை ரொம்ப கண்டிப்பாக செஞ்சுக்கிட்டு வராங்க. இந்த அளவுக்கு ஒரு ஈகை செய்கிற விதமாகவும் தியாகத்தை நினைவு கூறுற விதமாகவும், அப்புறம் நிறைய பேருக்கு இஸ்லாமியர்களை தொழுகிற விதமாகவும் ஹஜ் யாத்திரை போகிற விதமாகவும் இந்த பக்ரீத் திருநாள் மிக மிக சந்தோஷமாக இஸ்லாமியர்களால் கொண்டாடப்படுது. இந்த பக்ரீத் திருநாள் வருகிற திங்கட்கிழமை கொண்டாடப்படுது. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு பக்ரீத் திருநாளுக்கு கொண்டாட இருக்கும் இஸ்லாமியர்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் தீஷா திரவிராஜ், ஊராட்சி ஒன்றிய நிலைப்பள்ளி சபை பள்ளியில் 8ஆம் வகுப்பு பயின்று வருகிறேன். நன்றி, வணக்கம்.